மச்சான் மச்சான் எப்படா இருக்க? எப்படா இருக்க? உன்னை பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சு? கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் பாரு மறந்துட்டியா? ஒரு போன் கூட பண்ண மாட்டேன். இப்ப பாரு கடைசியில டீ கடையில மீட் பண்ற மாதிரி ஆயிடுச்சு. ஆமாண்டா மச்சான். சரிடா மச்சான். என்னடா மச்சான் சோகமா இருக்கு? என்னாச்சு? அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி, மறக்க முடியல. சொல்லுங்க மச்சான் ஒரே சோகம்டா மச்சான். நீ தான் சொல்ற கல்யாணம் பண்ணிட்டு கல்யாணம் பண்ணி சோகம் தானா மச்சான்? கல்யாணம் ஆயிட்டு சந்தோஷமாவே இல்லையா? ஜாலி ஜாலி ஜாலி. அப்படி என்ன நடந்திருக்கும் மச்சான்? என்னடா மச்சான்? என்ன மச்சான் ஆச்சு? என்ன? என் பொண்டாட்டி என்கிட்ட 6 மாசம் பேச மாட்டேன்னு சொல்லிட்டாடா மச்சான். ஓ அதனாலதான் சோகமா இருக்கியா? அது இல்லடா மச்சான், 6 மாசம் இன்னையோட முடிவடைறா மச்சான். இன்னைக்கு தான்டா மச்சான் லாஸ்ட் டேட். அப்ப நீ சோகமா தான் மச்சான் இருக்கணும். அப்ப திரும்ப பொண்டாட்டி வரப்போதா? இன்னும் எனக்கு 7 ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அடுத்த குடும்பம் நிம்மதியா சண்டை சச்சரவு இருந்துச்சுன்னா நம்மளுக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இது ஒரு யாதியோ இருந்தா என்ன, நம்ம என்ஜாய் பண்ண வேண்டியது. சரி 6 மாசமா பிரச்சனைங்க, அப்படி என்ன பிரச்சனையா இருக்கும்? நம்மளுக்கு பொழுது போக வேணாமா? கேட்டு ஜாலியா என்ஜாய் பண்ணுவோம். இதெல்லாம் எங்களுக்குள்ள ஒரு என்டர்டைன்மெண்ட்டுங்க. என்டர்டைன்மெண்டா? மச்சான் என்னடா மச்சான்? சரி என்னடா பிரச்சனை அப்படி? அது பெரிய பிரச்சனைடா மச்சான். வாடா மச்சான் உட்கார்ந்து பேசுவோம். அப்ப இன்னைக்கு பெரிய என்டர்டைன்மெண்ட் காத்துக்கிட்டு இருக்கு. மச்சான் மச்சான் வாடா மச்சான். என்ன டம்ளர் வச்சுக்கிறோம்டா? வச்சிட்டு வாடா மச்சான். கவலைப்படாத மச்சான், ஏன் கவலைப்படுற? சரி அப்படி உங்களுக்கு என்ன பிரச்சனை? உடம்புல கொஞ்சம் உப்பு அதிகமாயிடுச்சா மச்சான். அதான்டா மச்சான் பிரச்சனை. நான் ஏதோ பெருசா எதிர்பார்த்தேன், இது என்ன சப்பையா சொல்லுது? ஏண்டா இதுக்காகடா பொண்டாட்டியை போட்டு அந்த திட்டுவாங்க, அந்த அடி அடிப்பாங்க. ஐக்கியமாடா நீ? பொம்பளை பிள்ளைகிட்ட எப்படி நடந்துக்கிறமே எனக்கு தெரியல. நீ வேற, எங்க வீட்டுல சமைக்கிறதே நான் தான்டா உப்ப கொஞ்சம் அதிகமா போட்டுட்டேன். கதவை சாத்திட்டு செவத்துக்கு பறந்து அடிக்கிறாடா மச்சான். அந்த திட்டுடா மச்சான், காதெல்லாம் கருது அளவுக்கு திட்டுனாடா. என்னடா சொல்ற? அதனாலதான் மச்சான் 6 மாசம் நான் பேச மாட்டேன்னு சொல்லிட்டு போனா. சரி 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 பாரு, இதே பொண்டாட்டியா அது பொண்டாட்டினே தெரியல. வீட்டுல உட்காந்து சமைச்சுக்கிறீங்க, குழம்புல உப்பு போறேன்னு பொண்டாட்டி கறி அடி அடிச்சிருக்கேன். அப்படி என்னதான் பிரச்சனை நடந்துச்சு அப்படின்னு கொஞ்சம் டீட்டெயிலா கேட்போம். அப்பதானே மனசுக்கு சந்தோஷமா இருக்கு. என்ன ஒரு ஆனந்தம் அந்த கரடி முஞ்சனுக்கு. மச்சான் என்னடா உங்களுக்குள்ள அப்படி என்னதான் பிரச்சனை? பொண்டாட்டி வந்து எப்படி அடிச்சிச்சு எல்லா விஷயத்தையும் கொஞ்சம் டீட்டெயிலா சொல்றா. புரியலையா? புரியுற மாதிரி சொல்லுங்க சார். சரி வாடா மச்சான், எந்திரிச்சு நின்னு உனக்கு டீட்டெயிலா பிரிச்சு சொல்றேன். சரி 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 இன்னைக்கு செம என்டர்டைன்மெண்ட். ஐயா வாய பாரு. வாடா பேச. இப்படி வந்து பக்கத்துல நின்னுட்டாடா மச்சான். நல்லா இருக்கே தம்பி, பிராக்டிகலாவே சொல்லிட்டாங்க போல. ஏன்டா உப்பு அதிகமா போட்ட அப்படின்னு சொல்லி கேட்கலாம் மச்சான். சரி அதுக்கு ஏதோ ஒரு கவனத்துல போட்டேமா அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அதுக்கு விட்டாபாரு ஒரு இல்ல மச்சான், எனக்கு எப்படி வலிச்சிருக்கு தெரியுமா? அடுத்து தப்பு 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 4 அரை போட்டாடா. 4 அரை போட்டாடா. கண்ணம் பழுத்துருச்சுடா. அடுத்து உனக்கு குழம்பு வைக்க வீட்டுல அப்படி என்னத்தான் இத்தனை வருஷமா சொல்லி தந்தாங்க அப்படின்னு சொல்லி இந்த கைய முறுக்கிக்கிட்டு ஒரு குத்து விட்டா போற வயிற்றுல உடனே வெளியில வந்துருச்சுடா மச்சான். மச்சான் எந்திரா மச்சான். என்னடா மச்சான் இதுக்கே எப்படியா? அது மட்டும் இல்லாம குழம்பு வைக்க தெரியாத நீனா ஒரு ஆம்பளையான்னு சொல்லி இந்த மூட்டை அப்படி வச்சுக்கிட்டு ஒரு ஏத்துனா எல்லாமே முடிஞ்சிருச்சுன்னு நினைச்சா மச்சான். மச்சான் 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 எந்திரா மச்சான் இதுக்கே எப்படின்னா? அடுத்து இந்த கைய புடிச்சு இந்த கைதானே உப்பு அதிகமா போட்டுச்சு அப்படின்னு சொல்லி எப்படி ஒரு ஒன்றா மச்சான். அடுத்தது அந்த கை ஃப்ரீயா இருந்துச்சு மச்சான். இந்த கைய புடிச்சு இனிமே உங்ககிட்ட நான் 6 மாசம் பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லி இப்படி ஒரு ஒன்றா மச்சான். மச்சான் இல்ல மச்சான், ஏதோ போன் விடுறா மச்சான். மச்சான் என் பொண்டாட்டி தான்டா பேசுறான். சொல்லுமா? சரிம்மா நான் வந்துடுறேம்மா. முன்னாடி கூப்பிடுறா மச்சான், நான் போயிட்டு வந்துடுறேன் மச்சான். என்ன எல்லாம் பிள்ளப்பாய் போச்சா? ஜெர்க்கே இல்லாம இருக்கா? இதுக்கு மேல அடிச்சா குலக்கசா மச்சான். அது மட்டும் இல்ல மச்சான், என் முண்டாட்டி நான் அப்படி குனிஞ்சுதான் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன்னா அந்த வேலையெல்லாம் தப்பா பண்ணிட்டு வச்சுக்க, இந்த காலை வச்சு ஒரு மிதிப்பா பண்ணா மச்சான். 10 அடி தூரத்துல போய் விழுந்தா மச்சான். சொல்றது சரி வேண்டாம் மச்சான். டேய் எனக்கு இது வேணும், இன்னும் வேணும்டா.